வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது சோனியா காந்திக்கு ஸ்டாலின் அவர்கள் அளித்த மதிய உணவு என்னென்ன வகை உணவுகள் இருந்தன அப்படின்ற அந்த ஒரு சிறிய ஒரு குறிப்பு கிடச்சிருக்கு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சென்னை வந்திருந்த சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த தடபுடலான ஒரு விருந்து, கொடுக்கப்பட்ட விருந்தில் என்னென்ன டிஷ்ஷுங்கள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்றது தெரியுமா? இதை பற்றின ஒரு முழு விவரம் தான் இந்த வீடியோ. அதாவது சென்னையில் நடைபெற்ற அந்த மேடை பேச்சு விழாவில் கலந்து கொள்வதற்காக 5 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சென்னை வந்த சோனியா காந்திக்கு விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் எழுத்து மிக உற்சாகமான வரவேற்பு பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு சென்ற சோனியா காந்தி அவர்களை வரவேற்றிய அவர்கள் தனது உடல் நிலையை கருத்தில் கொண்டு முதலில் திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொள்ள தங்கியிருந்தாங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 100ஆண்டு விழா வெற்றி நடைபெறுவதை முன்னிட்டு நடத்தப்படும் மகளிர் உரிமை மாநாடு என்பதாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி நிராகரிக்க விரும்பாமலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்ய தெரிவித்த அடிப்படையில் மாணவர்கள் பங்கேற்க சென்னைக்கும் வந்துவிட்டார். இதனால் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கனிமொழியும் எம்பி ஆகியோர் பார்த்திங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். 9 பெண் தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இடம்பெற்றுள்ள அந்த அரசியல் கட்சிகளின் பெண் தலைவர்களுக்கே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினம் மதியம் பார்த்திங்கன்னா சென்னை ஐடிசி சோழ நட்சத்திர விடுதியில் விருந்து கொடுத்தாங்க. அதில் தமிழகத்தின் பாரம்பரிய உணவு வகைகளில் முதல் நோட்டிங்ஸாக பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எனப்படும் ஒவ்வொரு ஊரிலும் பெயர் பெற்ற உணவுகள் வரை பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருந்த அதன் வகையில் அடிப்படையில் திருநெல்வேலி அல்வா, ஆம்பூர் பிரியாணி, எக்கச்சக்கமான உணவுகள் இந்த விருந்தில் இடம்பெற்றிருந்தன. அதேபோல் மீன் வகைகள், சிக்கன், மட்டன் என நான்வெஜ் ஐட்டங்களும் காய்கறிகள் இந்த மெனுவில் இடம்பெற்றிருந்தனர். விழாவை முடித்துவிட்டு உடனுக்குடனே பார்த்திங்கன்னா மீண்டும் டெல்லி புறப்படுவதாக இருந்தது. அதன் பின்பு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கும் சென்று சுற்றி பார்த்துவிட்டு அதன் பின்பு பார்த்திங்கன்னா தன்னுடைய மாநிலத்திற்கு திரும்பிச் சென்றார் சோனியா காந்தி அவர்கள். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.